மாநிலத்திலே வந்து கடைசி இடம் வாங்கியிருக்கோம். இது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம், தப்பு என்ன எப்படி திருத்த போகிறோம், அடுத்த தடவை நம்ம எப்படி டெவலப் ஆகும். 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறதால 38 டிஸ்ட்ரிக்ட் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் 90.47% வாங்கியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தோம்னா 97.45 தான். இதில் 7% தான் வந்து நமக்கும் முதல்ல இருக்கவங்களுக்கும் குறைஞ்சிருக்கிறோம். கடந்த ஆண்டு பார்க்கின்ற போது பார்த்தோம்னா நமக்கு வந்து தேர்ச்சி வந்து கடந்த ஆண்டுலேருந்து நமக்கு வந்து 0.6% வந்து நம்மளுடைய தேர்ச்சி சதவீதம் உயர்ந்து தான் இருக்கிறோம். கடந்த ஆண்டு 90.47%, 89.80 இருந்திருக்கு. இந்த ஆண்டு வந்து 90.47% உயர்ந்திருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து நம்ம தேர்ச்சி சதவீதம் உயர்ந்திருந்தாலும் கூட கடைசி இடத்துல இருக்கிறான்றது ஒரு வேதனையான விஷயம்தான். நிச்சயமாக வந்து வருகின்ற ஆண்டுகளில் வந்து அவங்களுடைய மாணவர்களுடைய தேர்வை அணுகுகின்ற விதம் எப்படி இருக்குது, நம்ம ஆசிரியர்கள் எப்படி கையாளுகின்றோம், தேர்வை மாணவர்கள் எப்படி கையாளுகின்றார்கள், ஆப்சன்டீஸ் இல்லாமல் நம்ம எப்படி பார்த்துருக்குறோம், அவங்களுக்கு தேவையான கான்ஃபிடன்ஸ் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் நிச்சயமாக இந்த வருஷம் வந்து அவங்க பூஸ்ட் பண்ணுறோம். தேர்வுகளுடைய விதம் கடந்த ஆண்டுகளில் என்னென்ன தவறுகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள்ன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். எந்த விதத்தில் இந்த 7% நமக்கு குறைஞ்சிருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு அதை சரி செய்யணும். சார், முன்னெல்லாம் வந்து டியூஷன் வந்து 4 மணிக்கு அப்புறம் வந்து டியூஷன் நடத்துவாங்க, கவர்மெண்ட் நடத்துவாங்க, கவர்மெண்ட் டீச்சர்ஸே நடத்துவாங்க. இப்போ அதெல்லாம் பின்பற்ற இல்லை, இப்போ நான் ஜாயின் பண்ண பிறகு பழங்குடியினர் ஸ்கூலில் எல்லாமே வந்து அண்ட் வெல்ஃபேர் ஸ்கூலில் எல்லாமே மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நம்ம இவங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம், ஸ்பெஷல் டீச்சர்ஸை. கடந்த அவங்க எக்ஸாமுக்கு ஒரு மாதம் தான் இருந்தது. அந்த 1 மந்த் பீரியடில் அவங்களுக்கு மார்னிங்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஈவினிங்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நம்ம டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணோம். அது கொஞ்சம் நம்ம கை கொடுத்துருக்கு. அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 99.2% ரிசல்ட் நமக்கு ட்ரைபல் ஸ்கூலில் இருக்குது. அந்த மாதிரி மெத்தடை வந்து நம்ம பிற ஸ்கூலுக்கு நம்ம இந்த முறை பின்பற்றலாம்னு நினைக்கிறோம். அப்படி பின்பற்றுகின்ற போது அவங்க மாணவர்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும். அந்த டேட்டா இன்னும் வரல. எந்த எடுத்து கொடுங்க, அதை எடுத்து கொடுங்க. நான் என்ன கணிக்கிறேன் அப்படின்னாக்கா, 10th மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் மட்டுமே ரிசல்ட் வந்துடும், 12th ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் ரிசல்ட் வந்துடுன்றதை காட்டிலும் அவங்க ஆரம்ப நிலையிலிருந்து நாம் அவங்களுடைய கல்வியை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுடைய வெற்றி வந்து அதிக அளவு மாணவர்கள் தேர்ச்சி பெற முடியும். நம்ம கடைசி இடத்துல இருக்கிறோம் இல்லைன்றதை காட்டிலும் இத்தனை சதவீத மாணவர்கள் நமக்கு தேர்ச்சி பெறாமல் இந்த ஆண்டு போயிருக்காங்கன்னும் போது அவங்களை திருப்பி நம்ம புஷ் பண்ணி கொண்டு வந்தோம்னா அந்த இடைநிற்றல் இல்லாமல் போகும். அந்த மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு வழி வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது நம்ம 6th கொஞ்சம் புஷ் பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா வருகிற ஆண்டுகளில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ந்து இந்த சதவீதம் வந்து தொடர்ந்து உயரும். இது வந்து ஒரு சில ஆண்டுகள் நம்ம உறுதியாக பின்பற்றணும். நம்ம இந்த ஆண்டில் அதை வந்து பின்பற்றலாம். இல்லை, அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ 90%ன்றது நல்ல சதவீதம் தான். அதனால வந்து 90% நல்ல சதவீதம் தான். ரொம்ப நம்ம வந்து 40, 60 இருந்திருந்தோம்னா அதை யோசிக்கலாம். பட் 90க்கு மேலே ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்களும் 97% தான். இந்த மாணவர்கள் வந்து ஆப்சண்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். புரிந்து கல்வியை கற்பதற்கான வாய்ப்புகளை நம்ம அவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும். +2 மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க 9th, 7th, 8th அந்த ஏஜ்லலாம் அவங்களுக்கு வந்து கிளாஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கல்வியை புரிஞ்சுக்க வச்சோம்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நிறைய மாணவர்கள் வந்து 9th, 10th படிக்கிறவங்க கூட அந்த இங்கிலீஷ் தமிழ் கூட சரியாக படிக்க முடியாத நிலைமை இருக்குது. இல்லை, நிச்சயமாக அவங்களுக்கு படிக்கிறதுல என்ன பிரச்சனை, ஃபோனிக்ஸ் வந்து யூஸ் பண்ணோம்னா பிள்ளைங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து ஃபோனிக்ஸுமே கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது புரிஞ்சு படிக்கிறதுன்றது ஒரு விஷயம். நம்ம அதை வந்து மனப்பாடம் பண்ணி தேர்வுக்காக ஒப்புவிக்காமல் அதை புரிஞ்சு படிக்கிற போது நிச்சயமாக சதவீதம் நமக்கு உயரும். தேர்வை வந்து பயப்படாமல் எழுதுவாங்க. ஆப்சன்டீஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு. சில நேரங்களில் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிருப்பாங்க சில பேர். இப்போ நம்ம அதை எடுத்து பார்க்குற போது பார்த்தோம்னா ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆனவங்களே அதிகமான சதவீதம் இருந்தாங்கன்னாக்கா நமக்கு பர்சன்டேஜ் ஃபெயில் ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். இப்போ அதெல்லாம் நம்ம குறைக்கிறது எங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது, எந்தெந்த பாடங்களில் வீக்காக இருக்காங்க, அவங்களை எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், எதை அவங்க புரியாமல் படிக்கிறாங்க, எந்த இடத்துல வந்து டீச்சர்ஸ் அண்ட் மென்டாஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பண்ணோம்னா நிச்சயமாக பண்ண முடியும். இப்போ பழங்குடியினர் ஸ்கூலில் வந்து நம்ம வந்து கடந்த ஆரணியில் போலூரில் போய் பார்க்குற போது உங்களை தேடி உங்கள் ஊரில் பார்க்குற போது அந்த ப்ரோக்ராமில் அந்த டீச்சர்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்து வார்டன் கற்றுக் கொடுக்குற போது ஒரு சப்ஜெக்ட் தான் அவங்க படிச்சிருக்காங்க. அப்போ நம்ம உடனே என்ன பண்ணோம்னாக்கா அந்த பிள்ளைங்களுக்கு காலையிலையும் ஈவினிங்லேயுமே வந்து சிறப்பு ஆசிரியர்களை வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து ஏற்பாடு பண்ணோம்.
அப்போ அந்த ரிசல்ட்டை பார்த்தோம்னா இப்போ நல்லாவே தெரியுது. 99.2% அப்படி கொடுக்குற போது இந்த இடத்துல நம்ம அதை கொடுக்க முடியும். பல வருஷமா வந்து ஸ்கூல் சைட்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் தேசிய ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. ஆனா கடந்த ஒரு வருஷமா அவங்க இது என்னதான் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. இதனால ஒரு காரணம் இருக்கு சார். இப்போ சாதாரண பாத்தீங்கன்னா ஒரு பசங்க படிக்கிறது ஒரு ஸ்கூல்ஸ் வந்து கூப்பிட்டு வருவாங்க. 100 பேர் 200 பேர் கூப்பிட்டு வந்து பல ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுப்பாங்க. டிராயிங்ல இருந்து படிக்கிறது இருந்து கட்டளத்துக்கு கேட்டு கொண்டு வருவாங்க. பெரிய அது மாதிரி எதுவுமே நடந்த மாதிரியே ஒன்றும் தெரியல. இதனாலதான் ரிசல்ட் குறைஞ்சிருக்கு இருக்கலாம். அதை நம்ம அப்படி இருந்தாலும் அந்த வருஷம் சரி பண்ணிக்கலாம். ஆசிரியர் பற்றாக்குறை இல்லை. ஆசிரியர் பற்றாக்குறை இல்லை சார். போர்க்கணித்த மாணவர்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக கல்லூரிக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கு. காரணம் என்னன்னா என்ன சேரணும் என்ன படிக்கணுன்றது அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. அது மாவட்ட நிர்வாக சார்பில் வந்து ஒரு இலவச ஆலோசனைகள் இல்லை. நம்ம அவங்களுக்கு இன்றைக்கு கூட வந்து தலைமைச் செயலாளர் ஒரு காணொலி காட்சி வச்சிருக்கிறாரு. அதில் கல்லூரி கனவு அப்படின்ற சப்ஜெக்டை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டு வீக் பார்த்தோம்னாக்கா வந்து பழங்குடியின ஆதிதிராவிட மாணவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகள் பெறுவதற்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள், எங்கே படித்தா என்ன கிடைக்கின்றதை நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வகுப்பு நடத்தியிருக்கிறோம். கல்லூரி கனவுன்ற நிகழ்வு மூலமாக அவங்களுக்கு புக்லெட் நிறைய கொடுக்குறாங்க. எந்தெந்த கோர்ஸ் நம்ம எடுத்தோம்னா எங்கெல்லாம் போக முடியும், என்ன படிக்க முடியும், என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதில் நிறையவே வந்து பிள்ளைகளுக்கு வந்து இப்போ அந்த அவேர்னஸ் இருக்குது. எதை படித்தா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியுன்றது. அதனால் அந்த பிரச்சனை இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.